அப்பா பாப்பா
ஓம் டிவி ஓம் ஓம் டிவி ஏய் எதுல இத்தனை
பெருமக்களே, நமது ஊரில் ஒரு பெரிய விழா நடந்து கொண்டிருக்கின்றது. வருடந்தோறும் யாக உற்சவம் நடப்பது போல் 12 ஆண்டுக்கு ஒரு முறை பெரிய யாகங்கள் இது. வெள்ளக்கோட்டை சிவாச்சாரியார் கூறியது போல் யாகத்திற்கு உரிய இடம் திருமாலம். யாகம்னா திருமாலம் தான், தியாகராஜான்னா திருமாலம் தான். அது போன்று சப்தவிடங்க கஷேத்திரத்துல திருவாரூர்ல ஒவ்வொரு தியாகராஜாவா அங்க போனதாக சாஸ்திரம். ஆனா இந்த வரைக்கும் திருவாரூர் தியாகராஜாவே இங்க வந்தாரு. அதான் ஒரு தனிச்சிறப்பான திருமாலத்துக்கு அது பெரிய புண்ணியம். திருவாரூர் மாடவீதியில எப்படி பறவை நாச்சியாருக்காக தியாகராஜா நடந்து போனாரோ அது போன்று திருவாரூர்ல இருந்து திருமாலத்திற்கு அச்சந்தீர்த்தி பிள்ளையார் கோவில் வரையிலும் சுவாமியை நடந்து வந்திருக்கார். அப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஊர் இது. புனித அந்த இறைவன் பாதம் பட்ட ஊர் நமது திருமாலம். அது பிள்ளையார் கோவில் அப்படியே வரும்போது சகடமங்கலம், ஒத்தவீடு, பல ஊர்களின் வழியாக பாலை அழைத்துண்டு 2 குழந்தைகள் சுந்தர் கணபதி, விநாயக பெருமான், முருகப் பெருமான் ஆகிய 2 குழந்தைகளை அழைத்துண்டு அப்படியே குறுக்க நடந்து வந்தார். இந்த ஒரு பெயர்பட்ட புண்ணியம் சோமயாகம் செய்த ஊர் நமது திருமாலம். இந்த திருமாலத்துல ஒரு பெரிய கும்பாபிஷேகத்தை நமது ஆலய அர்ச்சகர் வைத்தியநாத சிவாச்சாரியார், சோமசுந்தர சிவாச்சாரியார், தியாகராஜ சிவாச்சாரியார் இவர்களுடைய வழி வந்த நமது மாது சிவாச்சாரியார் அழகாக வருகின்றார். அவருக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கு. அதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருடைய உறுதுணை இருக்கின்ற காரணத்தில் மட்டும்தான் அவர் இயங்க முடிகிறது. அதுதான் உண்மை. அதே போன்று யாகத்துல ஒரு 8 காலங்கள் அப்ப தியாகராஜாக்கள் தியாகம் தியாகே நெய்கே அமிர்தத்தமானசுஹோ. தியாகம் செய்தவர். எதை தியாகம் செய்தார்? நமக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்து நம்மை காத்துக் கொண்டிருக்கின்ற அந்த பெருமான் விஷம் சாப்பிட்டார். விஷத்தை கிட்ட கடமை போவோமா? போக மாட்டோம். ஏதாவது பாம்பு வந்து ஓடி விடுவோம். விஷத்தை சாப்பிட்டது எதற்காக? உலகத்தை காப்பதற்காக. அது போன்று தன்னுடைய சரீரத்தை தியாகம் செய்தார். மருந்தாக அந்த விஷத்தை சாப்பிட்டார். ஆனா விஷம் உள்ள போகவில்லை. அப்படியே அம்பாள் கையை பிடிச்சிட்டா. அப்படியே சிவா ருத்ரஸ்ய பேஷஜி தஜா நோமிருட ஜீவசே. பரமேஸ்வரன் ஜீவனோடு இருப்பதற்காக அம்பாள் அப்படியே கழுத்தை பிடிச்சிட்டாளா. அந்த கழுத்துல அப்படியே அந்த விஷம் தங்கி போச்சு. அதாவது காலகண்டர், நீலகண்டர் இப்படி எல்லாம் பரமேஸ்வரனுக்கு பெயர். அது போன்று எல்லாவற்றையும் தியாகம் செய்ததினால்தான் அவருக்கு ராஜாங்கிற பட்டம் வந்தது. தியாகம் செய்ததினால் ராஜா தியாகராஜா என்று வந்தது. அந்த தியாகராஜாவனுடைய அருள்துணை நமது திருமாலத்துல ரொம்ப பேருக்கு விசேஷமான தெய்வங்கள். அது பயக்ஷயாம்பிகை. பயம்ங்கிறதே நம்மகிட்ட இருக்காது, நமக்கு இருக்காது. அந்த அம்பாவை வணங்கினோம்னா எந்த பயமும் இருக்காது. அதே போன்று சுவாமியை வணங்கினோம்னா வினைகளே இருக்காது. சாரா வினை சாவே. வினைகள்ங்கிறது எத்தனையோ வினைகள் சொல்லப்பட்டுள்ளது. முந்தை வினை முழுதும் ஓஜன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். புண்ணியமாம் பாவம் போனலால் செய்தவை மண்ணிற் பிறந்தார்க்கு வைத்த பொருள் அப்படிங்கிற காரணத்தினால புண்ணியத்தினுடைய சேர்க்கை, அதாவது வினைகள் எல்லாம் அறுக்கப்பட்டால் புண்ணியம் நமக்கு வந்து சேரும். வினைகள் அறுக்கப்படாவிட்டால் புண்ணியம் நம்ம கிட்ட வராது. அந்த வினைகளை அறுப்பதற்கு தான் இது போன்ற நல்ல காரியங்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நல்லது நினைக்கணும், நல்லது சொல்லணும், நல்லது செய்யணும். இது மூன்றும் ரொம்ப முக்கியமானது. பிறருக்கு மனதாலும் தீங்கு நினைக்க கூடாது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்து விடல். நமக்கு ஒரு தீங்கு செஞ்சான்னா அவருக்கு நல்லது செஞ்சிட்டோம்னா அவன் திருந்துருவான்.
இவ்வாறு ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் உலகமே எல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. உணவு, உடை, ஆச்சாரம் சனாதன தர்மம் எப்படி அவர்கள் காக்கப்பட்டதோ அதை நாம் காத்து வருகின்றோம், அதை செய்து வருகின்றோம். இதுதான் சனாதனம்னா என்ன? இங்க புதுசா புதுச்சு பிடிக்கல, நம்ம பெரியவங்க செஞ்சதை நம்ம செய்யறவ, அதுக்குதான் சனாதனம். ஆகவே இந்த சனாதன தர்மம், இந்த கும்பாபிஷேகம், இந்த யாகசாலை அமைப்பது, திருப்பணி செய்வது எல்லாம் ரொம்ப உயர்ந்தது. ஆலய திருப்பணி வெள்ளிக்கந்தன் அவர்கள் ரொம்ப அழகாக செய்திருக்கின்றார்கள். ஈவோ அலுவலர் மற்றும் கிராமவாசிகள் எல்லோருடைய ஒத்துழைப்போடு கூட திருமாலத்தில் எல்லா கோயில்களும் திருப்பணி ஆயிடுச்சு. மண்ணடி விநாயகர், தேரடி விநாயகர், ஆஞ்சநேயர், நாரியம்மன், அங்காளம்மன் ஆகிய எல்லா தெய்வங்களையும் ஊர் பெருமக்கள் அழகாக திருப்பணி செய்து விட்டார்கள். தனுர்மீன ராசியாதிபதி குரு. குரு பார்த்தால் குருவுடைய லக்னம், குரு பார்த்தால் கோடி நன்மை என்று கூறுவார்கள். அந்த கோடி நன்மை இருக்கின்ற காரணத்தில் மட்டும்தான் இது போன்ற காரியங்களை நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். அது போன்று பலவிதமான இங்க இந்தியா மட்டுமல்ல, நமது மாது சிவாச்சாரியருக்கு வேண்டியவர்கள் எல்லா நாட்டிலும் இருக்கார். ஏன்னா அவர் அலங்கார வித்தகர், சாதக சிரோமணி. ஏன்னா இங்க மட்டுமல்ல, காலம்பர சொன்னாங்க சிங்கப்பூர் வருவாங்கல்ல இங்க இருக்காங்கன்னு சொன்னாங்க. இங்கே இருந்தா சிங்கப்பூர் போனாங்க எல்லாரும். நம்ம தமிழ்நாட்டில் இருந்துன்னா எல்லாரும் சிங்கப்பூர் போனது. எப்படி தமிழ்நாட்டில் நம்ம தஞ்சாவூர் ஜில்லாவிலிருந்து எப்படி சென்னைக்கு எல்லாரும் போனாங்களோ, இப்போ சென்னையில் இருக்கிறவங்க கேட்டா இந்த பக்கத்துல தான் சொல்லுவாங்க. மன்னார்குடி, கும்பகோணம், மயிலாடுதுறை, திருவள்ளூர், காரைக்கால், நாகப்பட்டினம் இப்படி தான் சொல்லுவாங்க. அது போன்று அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க பூரா தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க. அது மாதிரி எங்க வெளிநாட்டிலையும் சென்று அங்க அலங்கார சிவாச்சாரியார், பிரதான சிவாச்சாரியாக இருந்து பல திருப்பட முழுக்கு நன்னீர் நாட்டுகளை நடத்தியிருக்கின்றார்கள். பல ஆலயங்களில் அவர் அர்ச்சகராகவும் அலங்கார அர்ச்சகராகவும் பிரிஸ்டாகவும் இருந்து பணியாற்றி இருக்கிறார்கள். அந்த பழக்கம் இப்பொழுது கால மகாகாலநாதருக்கு தேவைப்பட்டது. அவர்கள் பணம் நல்ல பணமாக இருந்தது. அதுக்கு ஒரு பாலம் நமது மாது சிவாச்சாரியார். என்ன, அவர்கள்ட்ட இருக்கிற பணத்தை நல்லத்துல கொண்டு சேர்க்கணும். அதுக்கு இடையில ஒரு பாலம் வேணுமே, அது யாருன்னு கேட்டால் மாது சிவாச்சாரியார். எல்லாரையும் அணுகி கோவில் திருப்பணி நீங்க இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க செய்கிறேன்னாங்க. அது காரணம் அம்பாள் தான். ஐயன்மா தேவி பிரத்யட்சமான தெய்வம். எங்க தாத்தாலாம் வைத்தியநாத சிவாச்சாரியார், சோமசுந்தர சிவாச்சாரியார், தியாகராஜ சிவாச்சாரியார் இவர்களெல்லாம் பூஜை பண்ண தெய்வங்கள். எந்த இது இருந்தாலும் கோவில் பூஜை விட மாட்டாங்க. என்ன, சம்பளம் இல்லாத வேலை பார்க்கறது யாருக்குன்னா கோவில் சிற்ப தெய்வம் தான். போதுமான சம்பளம் கிடையாது, அந்த சம்பளமும் சரியா வராது. இது இல்லாம வேலை பார்க்கறது யாருன்னா, ஆனா கவர்மெண்ட் கோவில் இருக்கு. கோவில்ல இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கிடையாது, ஆனா அவங்க வேலை சம்பளம் இல்லாம வேலை பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு நாள் வேலையை மறுநாளைக்கு செய்ய முடியாது கோவில் வேலையை. மற்ற வேலையெல்லாம் மாற்றி வச்சுக்கலாம், லீவு போடலாம். இது வேணா ஒரு 1/2 மணி 1/4 மணி முன்ன பண்ண செஞ்சுக்கலாமே தவிர, காலசந்தின்னா நீ காலசந்தி பண்ணி ஆகணும். கார்த்திகைன்னா கார்த்திகை அபிஷேகம் பண்ணி ஆகணும். பிரதோஷம்னா பண்ணி ஆகணும். என்ன, இதை நாளைக்கு பண்ண இன்னைக்கு வேலை இருக்கு, நாளைக்கு லீவு போட்டுறோம், நாளைக்கு பிரதோஷம் பண்ணணுங்கிறது முடியாது. அது போன்று இந்த கோவில் சிப்பந்திகள், அதில் முக்கியமாக குருக்கள்,
பரிதாரகர், மெய்காவல், மேளம், திருவடி இப்படியாக பார்க்கிறவங்க எல்லாம் ரொம்ப புண்ணியமுடையவர்கள். அதான் நான் எங்க போனாலும் சொல்றது, உண்டியல்ல காசு போடுறத விட நீங்க கோவிலுக்கு செய்யுங்க, சிப்பந்தி கொடுங்கன்னு சொல்றது. ஏன்னா உண்டியல்ல காசு போட்டோம்னா சில இடங்கள்ல சரியா இருக்கு, பல இடங்கள்ல சரியா இல்லை, இந்த கோவிலுக்கு போய் சேராது. அதனால நீங்க என்ன பண்ணோம்னா கோவிலுக்கு தானே செய்யுங்க. லைட்டு பல்பு வாங்கி கொடுங்க, எண்ணெய் வாங்கி கொடுங்க, புஷ்பம் வாங்கி கொடுங்க, இன்னும் அபிஷேக சாமான் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். இல்லை இந்த சிப்பந்திகளுக்கு ஏதாவது கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த இன்னும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நான் பத்தாக்குறை சம்பளத்தில் வேலை செய்யறது அறநிலையத்துறை மட்டும்தான். மற்ற எல்லா துறைக்கும் எல்லாம் வந்துடுறாங்க. இந்த அறநிலையத்துறைக்கு மட்டும் அந்த ஒரே அளவில் தான் இருந்துருக்கும். பகவான் தான் பார்த்துக்கணும், பகவான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் அந்த கோவிலில் வேலை செய்யறவங்களுக்கு எந்த குறைவும் இல்லை. யாரு வேதமாக இருக்கட்டும், குருக்களாக இருக்கட்டும், பஞ்சாரமாக இருக்கட்டும், திருவடியாக இருக்கட்டும், மெய்காவலாக இருக்கட்டும், ஏதோ அந்தந்த நேரத்தில் சுவாமி ஏதோ கொடுத்துருக்காரு அவங்களுக்கு. அவங்களும் நல்லது கெட்டது செஞ்சுட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. அது காரணம் இந்த வேலையை விடாமல் செய்யறது தான் காரணம். அந்த நித்தியப்படி பூஜைக்கு இவரது பலன்னு சொன்ன குடும்பத்தை காத்து கொண்டிருக்கின்றார் சுவாமி. ஏற்படி அப்படின்னு சொல்ற கும்பாபிஷேகம் சாதாரணமா பண்ண முடியுமா? முடியவே முடியாது. எத்தனை லட்சக்கணக்கெல்லாம் இருக்கு, ஆயிரக்கணக்கெல்லாம் இல்லை, லட்சக்கணக்கில், பல லட்சங்கள், ஒன்றுக்கும் 40 லட்சம் 30 லட்சம் இப்படியாவது. எப்பேற்பட்ட கோவில், எவ்வளவு பெரிய கோவில். இதெல்லாம் ராஜகோபுரத்துக்கு சாரம் போட்டு திருப்பி சாரத்தை அவுத்து திருப்பி கும்பாபிஷேக சாரம் போட்டார். எல்லாம் ஒரு நாளைக்கு லேபர் எவ்வளவு கொடுக்கணும் எல்லாருக்கும் தெரியும். என்ன சாமான்கள் என்ன விலைவாசி என்ன வைக்கிறது. காலம்பரை ஒரு பொருள் வாங்கி சாயந்தரம் கேட்டோம்னா எப்போ காலம்பரம் இப்படி சொன்னேன்னு கேட்டால் அது காலம்பரம் சாமி இப்போ ஏறி போச்சுக்கலாம். ஒரு நாள்லயே ஏறி போச்சுன்னு சொன்னா ஒரு மாசம் ஒரு வருஷத்துல எவ்வளவு ஏறிட்டு. அது போன்று இந்த கும்பாபிஷேகம் செய்வது என்பது பெரிய கடினம். அதுவும் பெரிய கோவில், பிள்ளையார் கோவில், மாரியம்மன் கோவில் இது மாதிரி இருந்தால் செஞ்சிடலாம். இது மாதிரி உள்ள கோவில் பெரிய குறிப்பிட்ட மகாகாரநாதர், தியாகராஜெல்லாம் அவர் எல்லா பரிவாரங்களோட கூடியவர்களாக இருக்காங்க. அதுக்குதான் எல்லாரும் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களாம் பல கோடி புண்ணியம். குடும்பத்தை காக்கும், குலத்தை காக்கும். இந்த திருப்பணியெல்லாம் சாதாரண நாள். வேற எந்த பரிகாரமும் பண்ண வேண்டாம். கல்யாணம் ஆகணுமா வேண்டிங்க, திருப்பணிக்கு பணம் கொடுத்தவங்க எல்லாம் உங்க விருப்பத்தை நீங்க வேண்டிங்க. அதுக்குதான் ஒரு சங்கல்பம் பண்ணாங்க எல்லாருக்கும். என்ன எனக்கு என்ன வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்டம் முழுதும் தருவோய். வேண்டதுன்னா எது எது வேண்டுகிறோமோ அது முழுவதும் அப்படியே கிடைக்கும். பரமேஸ்வரத்தை, மகாகாலத்தை, தியாகராஜாரி அந்த முறையிலே உங்கள் வேண்டுதல் எல்லாம் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை கும்பாபிஷேகத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இறைத்த விதைகள் எல்லாம் அது செடியாகி மரமாகி காயாகி பழமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். அந்த முறையிலே பல கோடி புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது இந்த கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய. கும்பாபிஷேகத்துல ஹோமம் முக்கியம். ஹோமம் வளர்க்கிறது யாகம்னு பேர். இவன் சொன்ன யாகத்திற்கு நம்ம வெள்ளக்கோட்டை சிவாச்சாரியார் சொன்னார் ரமணன். யாகம்னா திருமாலம் தான். வேறு எங்கேயோ திருவிழாக்கள் தான். ஏன்னா மாசி திருவிழா, பங்குனி திருவிழா அப்படின்னு சொல்லுது. திருமால திருவடி திருவிழான்னு சொல்றது சோமயாகம், திருமால யாகம், அதுதான் பிரசித்தியா உள்ளது. இந்த யாகத்துக்கு ஹோம சாமான்கள்லாம் சந்திர பிரகாஷ் ஒரு பெரிய புண்ணியசீலர். ஏன்னா புண்ணியசீலன்னா அழகா செய்வார். எது குறவு இருந்தாலும் எங்களை விட மாட்டார். ஏன் சாமி இதை சொல்லலைன்னு கேட்பார். பேர்பட்ட அன்பர் அவர்கள் கொண்டு கொட்டியிருக்காரு. அந்த வஸ்திரமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சாமான்கள். இந்த ஹோம சாமான்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து மூலிகைகள், நவதானியங்கள், தேன், பால், ரச, பன்னீர், இது போன்ற ரசவர்க்கங்கள், பழ வர்க்கங்கள் இதெல்லாம் அப்படியே கொண்டு கொட்டி வச்சிருக்காங்க. அப்படி அவர்களுக்கும் இறைவன் பல கோடி இன்பத்தை கொடுக்க வேண்டும். இங்க கோவிலுக்கு வந்துட்டோம்னா தர்மங்கள் செய்தலாம் என்ன சந்தோஷமா இருக்கலாம். சந்தோஷம் தான் ரொம்ப குறைஞ்சது. அது எங்கேயும் வாங்க முடியாது. கடையில் போய் ஒரு 10 ரூபாய்க்கு சந்தோஷம் மகிழ்ச்சி கொடுக்கணும்னா இல்லை. மகிழ்ச்சி கூட யார்? பரமேஸ்வரன். அறத்தால் வருவதே அறத்தால் வருவது இன்பம் அப்படின்னு சொல்றது. நிறைய தர்மங்கள் செஞ்சுட்டே இருந்தோம்னா வேணுங்கிற மகிழ்ச்சி இன்பம் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. அந்த இன்பத்தை கொடுக்க இன்பம் அலை வைக்க
ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி என்று சொல்லப்படுகிறது. ஆறாத இன்பம்னா நிறைய இருக்குன்னு அர்த்தம். என்ன இன்பம் ஆறவே ஆறாது. பரமேஸ்வரன்ட்ட எல்லாம் இந்த ஆறாது. காஃபி ஆறினா என்ன ஆகும்? காஃபி குடிக்க மாட்டோம். அது ரெண்டாவது சுட வச்சோம்னா நல்லா இருக்காது இல்லையா? அவர் இங்க இப்படி இருந்தா ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. பெரிய மலை, கைலாச மலை. கைலாச மலையிலிருந்து எடுத்திருக்க குறைவாது குறையாது. அப்பேற்பட்ட தெய்வம் அது பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் ஒண்ணு கேட்டுட்டோம்னா யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டாம், இவரே எல்லாத்தையும் கொடுத்துருவார். அப்படிங்கிறதுனால பல கோடி இன்பங்களையும் புண்ணியத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த கும்பாபிஷேகத்தை நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடி அழகாக செய்து வருகின்றீர்கள். சகஸ்ர வதனேனாபி சகஸ்ர கோடி யுகையினபி வர்ணயிதும் அசக்கியம் என்று சொல்லப்படுது. 1000 நாம் படைத்த ஆதிசேஷனாலேயே இந்த கும்பாபிஷேகத்தை வர்ணனை சொல்ல முடியாது. இறந்த உயிர் மீண்டும் வரும். பெருஞ்சாந்தி காணாயோ போதியோ பூம்பாவாய் மயிலாப்பூர்ல பாடார் ஞானசம்பந்த பெருமாள். என்ன அந்த உயிரை கொடுக்கக்கூடியது, போன உயிரை வரவழைத்து கொடுக்கக்கூடியது இந்த மகா கும்பாபிஷேகம். ஆகவே இந்த கும்பாபிஷேகத்தினுடைய 5ஆம் கால பெற்று இப்பொழுது பூர்ணாவின் தப்பம் செய்கின்றார்கள். அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற 4க்கு மேலாக 5வது காலம். திரு 5 எழுத்து 5 எழுத்து ஓதினால் பாவம் விடணும். பண்ணிய பாவத்தை பயந்த பாவத்தை நன்கு அடுப்பது நமச்சிவாயவே என்று சொல்லப்படுகிறது. அந்த ஒரு மந்திரத்தை சொன்னோம்னா பாவங்கள் அப்படியே ஓடி போயிடும். என்ன பாவங்கள் இல்லாத காரணத்தினால தான் இங்க நம்ம உட்கார்ந்து இல்லாட்டா வரவே முடியாது. இன்னைக்கு ஏதாவது வேலை வந்தோம், இந்த 2 நாளைக்கு ஏதாவது முக்கியமான வேலை வந்தால் அங்கே போராட்டம் ஆகிடும். அப்புறம் வந்தோம்னா கும்பாபிஷேகம் ஆகிடும். கும்பாபிஷேகம் ஆண்டத்தோடு தான் பார்க்கணும், தவிர யாகத்தை பார்க்க முடியாது. அதனால பெரிய புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் இங்கு அமர்ந்து இந்த ஹோமங்கள், நாதஸ்வர கீதங்கள், திருவரை பாராயணம், ஆனப்புகள் வேதியர்கள் அருமையான மயிலாடுதுறை பதிகம் பாடினார்கள். இந்த புகை போய் அப்படியே வேகமா போய் மழையை கொடுக்குறதுங்கிற ஞானசம்பந்த பெருமாள். எப்பேற்பட்ட இது புகைன்னா சாதாரண உள்ளதல். இந்த ஹோமங்கிறது சாதாரண உள்ளதல். ஹோமம் யாகம் இதெல்லாம் பெரிய புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. நம்ம பக்கை கிட்டக்கூடிய பகைனா என்ன? கெடுதலை பூரா அந்த தள்ளிவிடும். கெடுதல் முழுவதும் விலகி நல்லது எல்லாம் நம்மகிட்ட வர்றது, அதுதான் யாகம்னு பேர். அதுக்காக தான் யாகத்துக்கு எல்லாரும் வரும்போது ஏதாவது கொண்டு வருவாங்க. ரிக்தஹஸ்தேன நௌபேயாது ராஜானம் தெய்வதம் குருன்னு பேர். கோயிலுக்கு போனால் வெறும் போகக்கூடாது, குருவை பார்க்க போனால் வெறும் போகக்கூடாது, குழந்தைகள் இருக்கிற வீட்டுக்கு போனால் பெருமை போகக்கூடாது அப்படின்லாம் சாஸ்திரம். அது கோயிலுக்கு வரும்போது ஏதாவது நம்மளால முடிஞ்சது ஒரு வணக்கம் போடணும், ஒரு பழத்தை வாங்கிட்டு வரணும், ஒரு சூடம் ஏதோ கற்பூரம் முடிஞ்சதை நம்மளால செய்யலாம். சின்னதாக செஞ்சா சின்ன பலம், பெருசாக செஞ்சால் பெருசாக பலம். என்ன எவ்வளோதுக்கு அவ்வளவு செய்கிறோமோ அவ்வளோதுக்கு அவ்வளோ நமக்கு பலன் கிடைக்கும். அந்த முறையிலே ரொம்ப அழகாக நடந்தது. இதுலேயுமே குறை சொல்ல முடியாது. யாகசாலை பட்டைன்னா அது மாதிரி யாகசாலை அரண்மனைன்னு பேர் இருக்கு. பேர் இல்லை யார் இருக்காங்க? ராஜா வந்து உட்காந்துருக்காரு 10 நாளைக்கு. நம்ம பெரியவங்க வந்தாங்கன்னா அந்த ஒரு பந்தல் போட்டு என்ன அலங்காரம் பண்ணுறோம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் வந்துட்டு போகிறதுக்கு. சாமி 4-5 நாளைக்கு இங்கே இருக்க. இனிமேல் அடுத்த கும்பாபிஷேகத்துக்கு போது தான் இங்கே வருவார் சுவாமி. அவர் வந்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர். அகில உலகத்திற்கும் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடிய தெய்வங்கள் இந்த இடத்துல வந்து இருக்கின்றார். நேற்று கூறினேன், இந்த திருமாலத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களும் இப்போ யாகசாலை இருக்கிறார். இந்த யாகசாலையை ஒரு வருஷம் பண்ணா வைஷ்யாம்பிகை மகாகாலவாதர் கோவில், தேனடி பிள்ளையார், மண்ணடி பிள்ளையார், பத்திரகாளி, ஆஞ்சநேயர், இது போன்ற எல்லா தெய்வங்கள் கோயிலே சுற்றி பெரிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும். யாகசாலை பிரதட்சன்றது ரொம்ப முக்கியம். நான் சுவாமியை பார்த்து சேர்ந்தேன் சமக்கோணத்தோட சுவாமி. அதே மாதிரி அங்கே தியாகராஜர் காளியம்மன் காட்சி கொடுத்தவர். ராகுக்கு என்ன நவக்கிரக தோஷங்களே இருக்காது. வினை இருந்தால் தானே நவக்கிரக தோஷம். வினை பூரா இருக்கிறார் மகாகரநாதர். அப்படிங்கும் போது நவக்கிரகங்கள் கிட்டே வர முடியாது. சாமிகிட்ட ஆசைகள் நல்ல நல்ல
அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. ஏன்னு கேட்டா உடமே புகுந்த அதனால் இறைவன் என்னுடைய உள்ளத்துல இருக்க, அதனால எனக்கு நமக்குகள் எதுவுமே செய்யாது, அடியார்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு ஞானசம்பந்தத்தில் கோலத்தில் மிகுந்த பாடியது போல் நமக்கு எல்லாமே நல்லதாக அமையட்டும், நல்லதாக நடக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது 5ஆம் காலத்திலே பூர்ணாவதி துவக்கம் செய்கின்றார்கள். எப்பொழுது போல் விநாயக பெருமானுக்கு முதலிலே பூர்ணாவதி நடைபெறும். எல்லாரும் இங்கிருந்து தரிசனம் பண்ணிக்கலாம், என்ன மனசனால அப்படியே தெரிஞ்சுக்கலாம். அதனை தொடர்ந்து இந்த 6 யாகசாலை பிரதான யாகசாலை அதில் பூர்ணாவதி நடந்து 4 வேத பாராயணம். வேதம் தியாகராஜா வேதத்தோட வந்து என்ன 4 வேதம் துறை கொண்டு நாதானி வரவே என்று சொல்லப்படுது. 4 வேதங்களும் சுவாமி எப்படி வர்றாங்க, நீச்ச வேஷத்துல வர மாறி வர, அதனால வேதத்தை மாற்றி நாய்களாக அந்த மறித்த கண்டாக நந்தியை பெறுவான். இப்படியாக வேதம் இல்லாம சாமி கோவில்லாம் வேதம் தேவாரம் இருக்கணும். கால வேளையில மத்தியானத்துல உச்சி காலத்துல மகன்யாசம் பூர்வமாக ருத்ரம் சொல்லி அபிஷேகம் பண்ணணும். மாலை சாயரிசிலிருந்து 2ஆம் காலம் வரைக்கும் திருமதி பாராயணம் பண்ணணும். எல்லாம் முன்னாடி இருந்தது, இனிமேல் வரணும். அது போன்று இப்ப பெரிய சில ஆலயத்துல இருந்திருக்கு. எல்லா ஆலயத்திலும் அந்த மாதிரி வந்ததுன்னா ஊர் நல்லா இருக்கும். ஊரை நல்லது காதலிட்டே இருக்கும். என்ன பதிகள்லாம் எப்பேற்பட்ட பதிகள்லாம் பாடுறாங்க, இதெல்லாம் கேட்டாலே பெரிய புண்ணியம். வேத மாதிரி வேதசாரம் தேவாரம் அப்படிப்பாங்க. தேவார திருமதி பாராயணத்தை அப்படியே கேட்டோம்னா மனக்கவலையே இருக்காது. ஆர்ட் பேஷண்ட் அப்படியே உட்காந்து ஒரு திருமுறையை பாராயணம் பண்ணோம்னா ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுதுன்றாங்க. அது மாதிரி நான் போற இடத்துல தான் சொல்றது, ஒரு மாசத்துக்கு ஒரு திருமுறையை முற்றோதல் பண்ணுங்கன்னு சொல்றது. 12 திருமுறைகள் 12 மாசம், ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு திருமுறையும் கோவில்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ பிரதோஷமோ நம்ம அப்படியே முற்றோதல் பண்ணினோம்னா பெரிய புண்ணி. அது மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை வேத பாராயணம் முற்றோதல், இதெல்லாம் கிடைக்காத இதெல்லாம் செஞ்சோம்னா ஊர் நல்லா இருக்கும். ஊர் நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும் இல்லையா? அந்த ஊர் நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன ஆகணும், மக்கள் நல்லா இருக்காங்க, எல்லாம் நல்லவர்களாக இருக்காங்க. திருமாவளத்துல எல்லா கோயிலையும் திருப்பி கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க. திருமாவளம் நல்லா இருக்குன்னா யாரு, மக்கள் நல்லா இருக்காங்க, அதனால திருமாவளம் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்றோம். அது போன்று நீங்கள் எல்லோரும் வாழ்வாக வாழ வேண்டும் என்ற மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது விநாயக பெருமான் யாகசாலையில் பூர்ணாவதி துவக்கம் செய்கின்றார்கள். மங்கள இசையோடு கூட பூர்ணாவதி துவக்கம் நடக்கின்றது. ஓம் கணாநாதம் ஸ்வ கணபதியும் நமாமஹே லக்ஷ்மீவேனாம் பவத்சவஸ்தமா ஏகராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்தல ஆனஸ்வம் மோதிரே ததாவனா பூர்ணாவதி முத்தமாதி மோதி சர்வமே பூர்ணாவதி சர்வமேவாப்னோதி அதோ இயம் மே பூர்ணாவதி அஸ்யாமேவம் பிரதிஷ்டதே. ஓம் க்ளாம் க்ளௌம் கம் கணபதயே ஓம் ஓம் சாம் சோம் सर्वं जयति
पूर्वे वोमा ब्रह्मणे दक्षिणे वोमा विष्णवे स्वाहा दक्षिणे रुद्राय स्वाहा उत्तरे महामेश्वराय स्वाहा पूर्व मध्य में गाया वोमा इंद्राभ्य स्वाहा अधर मध्य में गाया वोमा वज्राभ्य स्वाहा अंतर बलिजराभ्य स्वाहा बहिर्बलिजराभ्य स्वाहा अर्घ्यं दत्वा पंचमकाल होम संख्यां दत्वा गुरुपति बने त्यादिगम दत्याते समस्त देवताभ्यो नमो नमः दिव्यमङ्गलकर्पूरज्योतिः
गुरुख्या
राजाधिराजाय प्रसख्य धाहिने नमो वयं वै श्रवणाय कुर्महे समे कामा
यज्ञेन यज्ञमेदन्त देवाः तानि धर्माणि प्रथमान्यासन्ने ते हनागमहिमानसन्ते यत्र पूर्वे बाध्यान्ति देवाः ॐ ओम ओम ईशानमूर्धाय नमः ओम ह्रीं तत्पुरुषोत्तराय नमः ओम अघोरहृदयाय नमः ओम सिंहावदेवगुह्याय नमः ओम सत्योजातमूर्तये नमः ओम उमाहृदयाय नमः शिरसे नमः ओम शिखायै नमः ओम कवचाय नमः ओम नेत्रेभ्यो नमः ओम सहस्राय नमः श्री महाकालनाथ परमेश्वराय नमः वैश्याम्बिकायै नमः नीलोत्तराम्बिका समेत बीजविडंग त्यागराज स्वामिने नमः भद्रकाम्बिकायै नमः वृषभारूढमूर्तये नमः राहुकेतुभ्यां नमः पत्रपुष्पार्चनं समर्पयामि नारिकेलकण्डकदलीफल ताम्बूलविशेषफलं निवेदयामि ओम तमग्रे रुद्रावतरो महादेवतं गर्भमार्गं प्रक्षयेते त्वम्मादे अरुणेत्यादिजं गयत्वं पूर्णाभिधनपातिरुत्मनः अमोराजा नमद्वरस्य रुद्रगुं मोदारगुं सत्ययजगुं रोदस्योः अग्निं पुरातनयज्ञो रजक्ताभिरन्यरोपभवते कृणत्वम् यो वेदादौ स्वरप्रोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः तस्य कृतेनस्य परस्तमहेश्वरः योगे विभागितनिदानिदक्षत्येकपदे द्विपदे सा चतुष्पदे अष्टामे नवपदे बभूवदे सहस्राक्षरा परमे व्योमन् कुबेराय वैश्रवणाय महाराजाय नमः देवीलिङ्गाय वदनयन्त देवाः आं विश्वरूपा भजवो वदन्ते तानो वन्दे धमोर्जन्दुहाना धेनुर्वागल्पानुपदुष्टुतैतो मया न चित्ताबोधोदे सदावृतसखा कया सति प्रयावृता वेदं ब्रह्मण्य केदमेवेदो मर्याप्यते तदुदद्भिरजायथा वेदोक्तं पुष्पाञ्जलिं समर्पयामि समस्तराजोपचारपूजां समर्पयामि नमः प्राच्ये विषयास्य देवता एतस्यां प्रतिवसन्तेताभ्यश्च नमो नमः देवदेवोत्तम देवता सार्वभौम
वालिया वालिया यासिनी वालिनी वालिया राका राका यासिनी वालिनी वालिया राका या राका राका या राका या राका या राका या राका या राका राका या सरस्वती सरस्वती या राका राका या सरस्वती सरस्वती या सरस्वती 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 इंद्राणी मख्वे क्व इंद्राणी इंद्राणी मख्व ऊतया ऊतये क्व इंद्राणी इंद्राणी मख्व ऊतये अक्व ऊतया ऊतये क्वे क्व ऊतये वरुणाने वरुणानि भूतये क्वे क्व ऊतये वरुणानि भूतये वरुणानि वरुणानि भूतया ऊतये वरुणानि स्वस्तये स्वस्तये वरुणानि भूतया ऊतये वरुणानि स्वस्तये वरुणानि स्वस्तये स्वस्तये वरुणानि वरुणानि स्वस्तये 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 या भुंगोर या भेने भाले या राका या सरस्वती इंद्राणी मख्व ऊतये वरुणानि स्वस्तये नागे दिशेयास्त देवता एतस्यां प्रतिवसन्तेभ्यश्च नमो नमः देवदेवोत्तम देवता सार्वभौम अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायक जय जय भव श्री भयक्षयाम्बिका समेत महाकालनाथ परमेश्वर सुप्रीतये नीलोत्पलाम्बा समेत ऋषिविरङ्ग त्यागराज परमेश्वर सुप्रीतये शुक्ल यजुर्वेदमवतारय यज्ञमतन्वता तन्वत यज्ञि यज्ञमतन्वत भेषजं भेषजमतन्वत यज्ञि यज्ञमतन्वत भेषजम् अतन्वत भेषजं भेषजमतन्वता तन्वत भेषजं भिषजा भिषजा भेषजमतन्वता तन्वत भेषजं भिषजा भेषजं भिषजा भिषजा भेषजं भेषजं भिषजा श्रिया श्रिया भिषजा भेषजं भेषजं भिषजा श्रिया भिषजा श्रिया श्रिया भिषजा भिषजा श्रिया अश्विनेत्यश्विना वाचा सरस्वती सरस्वती वाचा वाचा सरस्वती भिषक् भिषक् सरस्वती वाचा वाचा सरस्वती भिषक् सरस्वती भिषक् भिषक् सरस्वती सरस्वती भिषगिन्द्रायेन्द्राय भिषक् सरस्वती सरस्वती भिषगिन्द्राय भिषगिन्द्रायेन्द्राय भिषक् भिषगिन्द्राय इंद्रियाणीन्द्राय भिषक् भिषगिन्द्रायेन्द्रियाणि इंद्रायेन्द्रियाणि इंद्रियाणीन्द्रायेन्द्रायेन्द्रियाणि दधतो दधत इंद्रियाणीन्द्रायेन्द्रायेन्द्रियाणि दधतः इंद्रियाणि दधतो दधत इंद्रियाणि इंद्रियाणि दधतः दधत इति दधतः वाचन्धेन
त्यागराज परमेश्वर सुप्रीतये कृष्णयजुर्वेदोदाय यस्य पुत्रः पुत्रो यस्य पुत्रो जातो जातः पुत्रो यस्य पुत्रो जातः पुत्रो जातो जातः पुत्रः पुत्रो जातस्य जातः पुत्रः पुत्रो जातस्य जातस्य जातो जातस्य तेजस्तेजस्य स्यातो जातस्य तेजः स्यात्ते गस्ते गस्यात्स्यात्ते ज एवैव गस्यात्स्यात्ते ज एव तेज एवैव तेजस्ते ज एवास्मिन्नस्मिन्नेव तेजस्ते ज एवास्मिन् एवास्मिन्नस्मिन्नेवैवास्मिन् ब्रह्मवर्चसमस्मिन्नेवैवास्मिन् ब्रह्मवर्चसम् अस्मिन् ब्रह्मवर्चसं ब्रह्मवर्चसमस्मिन्नस्मिन् ब्रह्मवर्चसं तथास्मिन्नस्मिन् ब्रह्मवर्चसं दधाति ब्रह्मवर्चसं दधाति दधाति ब्रह्मवर्चसं दधाति ब्रह्मवर्चसमिति ब्रह्मा वर्चसं दधातीति दधाति दीक्षेत् तेजस्वी यशस्वी ब्रह्मवर्चसी स्यामिति रामाहो दुर्भिर्भ्यादुत्सर्पेत् ये